ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 43. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிக்ஸு இப்போதைக்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய சிக்ஸ் 5 சிக்ஸ் தான் இருக்குது. இந்த தாய் கோழிக்கு பிறந்தது, இந்த மயில் சேவலுக்கு பிறந்தது. இது ராஜா சேவல். இந்த சேவல் இப்போதைக்கு ஒரு நபர் வந்து அந்த கோழியும் இந்த சேவலையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதம் விற்பனை இல்லை, அடுத்த மாதம் தான் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு நம்ம கையில் தான் இருக்குது. இதோட சிக்ஸ் விற்பனைக்கு இருக்குங்க, பார்த்துக்கோங்க. தெளிவான பொருள். அதோட தலைமுக்கு ஷோ குவாலிட்டியில் இருக்கும். எல்லாமே ஷோ குவாலிட்டி சேவை தான். கிளிமூக்கு கோழியில் வெடக்கோழி எப்படி பார்த்து வாங்குறது சொல்லுங்கள். கேட்கறதுக்கு சரியான பதில் என்னன்னா, ஏமாறாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு தம்பிகிட்ட வந்து கோழி இளங்கோழியாக இருக்கும், வயசில் கம்மியாக இளமையாக இருக்கும். ஆனால் அந்த கோழி பொறிப்பு தன்மை இருக்கும். ஆனால் அந்த தம்பியோட நேரங்காலமோ டைமோ தெரியாது, இல்லாட்டி சேவலை மாற்றணுமோ இல்லை கோழியை மாற்றணுமோ தெரியாது. பொறிக்காம போய் நம்ம கொண்டு வித்துறது உண்டு, சேல்ஸ் பண்ணிடுவாப்ல. ஆனால் இன்னொரு தம்பிகிட்ட வந்தோடனே அது பொறிப்பு தன்மை இருக்கும். வேற சேவலை மாற்றி போட்டோன்னா பொறிக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போகுங்கிறது வந்து அவரோட நேர காலத்தை பொறுத்தது. அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று, பொறிப்புத்தன்மைங்கிறது இல்லாத கோழியே கிடையாது, இருக்கு. இல்லை இல்லை மிதிச்சிடும், உடச்சி போடும், தவறு பண்ணும், கொத்து குடிக்கும், மிதிச்சு உடச்சி குஞ்சோட கொண்டு விடும், குஞ்சவே கொத்தி தின்னு கூட போடும். நான் பார்த்துருக்கிறேன் கோழி குஞ்சா அட்டையிலே முண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று கொத்தி தின்னு விடும், முழுங்கி கூட போடுறது நான் பார்த்துருக்கிறேன் நிறையா. இது மாதிரிலாம் கூட உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஆனால் வாங்கும்போது எதையுமே கரெக்டாக சொல்ல முடியாதுப்பா. நல்லா தெளிவாக பார்த்து வாங்கணும். அது கோழி அடப்படுக்குமான்னு கூட கேட்கலாம் ஒரு கேள்வி. படுக்கும்னான்னு சொன்னால் வாங்கிக்கலாம். வேற எதையும் அதில் கேட்கறதுக்கு வேலையே இல்லையே. கேட்கறதுக்கு இல்லை, நமக்கு மனசுக்கு ஒப்பணும் வாங்கிக்கலாம். ஒரு வேளை அது பொறிச்சாலும் பொறிக்கும், பொறிக்காட்டி இல்லைங்கிறதுலாம் வந்து நம்மளோட நேரங்காலத்தை பொறுத்தது தான். என்னன்னு சொன்னால், என்கிட்ட பொறிக்காத தம்பிகிட்ட பொறிக்காத கோழி கூட என்கிட்ட வந்து பொறிச்சிடும். ஏன்ட்ட பொறிக்காத கோழி இன்னொரு ஆள்கிட்ட போய் பொறிக்கிறது உண்டு. அதே மாதிரி ஒரு கோழி வந்து கெச்சேனி ஒட்டி ராஜேந்திரன்கிட்ட ஒரு கோழி இருந்துச்சு, ஒரு கருப்பு கோழி. அவர் வீட்டில் 4, 5, 10, 6, 7 போகம் பொறிக்கலைன்னா என்கிட்ட கொடுத்தாரு. அதை நான் கொண்டாந்து வளர்த்தேன், என்கிட்ட பொறிச்சது. ஏன்ட்ட எவ்வளோ நாள் இருந்தது? 7 போகங்கிறது எத்தனை ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. 7 போகம் அவர்கிட்ட. 7 போகம்னா வைக்க, முட்டை வைக்க, பொறிக்காமல் போக, திரும்ப அடக்கோட்டை. எப்படின்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள அந்த சேப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. 10 போகம் ஆகி போச்சு அது அந்த கோழி. ஆனால் வயசு 1.5. அதை ஏன்ட்ட கொடுத்த பின்னாடி நல்ல பெரு வீட்டில் தலைமுகல் நல்லா ஓவியமாக இருந்த கோழி, ஒரு கருப்பு கோழி என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? கருப்பியா என் வீட்டில் பிடிக்கல, யோகத்துக்கு பொறிச்சாலும் பொறிக்கும், பார்த்து கருப்பியான்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் என் வீட்டில் வந்து பொறிச்சது. அப்படிலாம் உண்டு. சில யோகத்தில் அதாவது சாவல்களை மாற்றி போட்டால் பொறிக்கிறது உண்டு. சில பேர்த்துக்கு கொஞ்சம் நேரம் டைம் இல்லைன்னா கூட பொறிக்காதுப்பா. கோழியெல்லாம் வந்து பொறிக்கிறது சில நேரங்களில் நேரங்காலத்தை பொறுத்து பொறிக்கும்ப்பா. இது ஒரு வெள்ளை கோழி இருக்கு உள்ள, அப்படிலாம் உண்டு. வேற என்ன கேளுங்க. ஒருவேளை எனக்கு தெரியாது யார் சொல்லணும்னா கூட என் ஃபோன் நம்பர் கூட நோட் பண்ணிக்கங்க. 98 43 16 65 34.